இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் உரையாற்றியிருக்கிறார். இதை பற்றி நிறைய ரெஸ்பான்சஸ் வாங்கிட்டு வரோம். அந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முக்கியஸ்தரான திரு டி ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த கூட்டத்திலேயே உங்களை விமர்சிக்கல பார்த்தீங்களா முன்னாள் அமைச்சர்? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு விஷயம், அதாவது முதல்ல ஒரு வருஷம் ஆன கட்சி, அதாவது ஒரு வயது குழந்தை இல்லையா? ஸோ முதல் பொதுக்குழு நடத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அந்த முதல் பொதுக்குழு நடத்தும் போதே ஒரு கடுமையான தாக்குதல் பண்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது மரபுமே இல்லை. ஆனா ஒரு கட்சி ஆரம்பிச்சவங்க தன்னுடைய கட்சிக்காரங்களையும் பொதுமக்கள்கிட்டயும் சில கருத்துக்கள் கொண்டு போகணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட என்ன செய்வீங்க? நாங்க பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆட்சி பிடிப்போம், நாங்க தான் மாற்று சக்தின்னு சொல்லுவேன். இது காலங்காலமா வரலாறுட்டா நான் தாவேக்கா மட்டும் சொல்ல, ஆதி காலத்துல இருந்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. நாங்க ஆட்சியில இருக்கும்போது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா என்ன சொல்லுவோம், அண்ணா திமுகவுக்கு மாற்று நாங்க தான்வாங்க. திமுக இப்ப ஆட்சியில் இருக்க சூழ்நிலையில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா திமுகவுக்கு மாற்று நாங்க தான் சொல்லுவாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி வரலாறு முக்கியம் இல்லையா? வரலாறு நம்ம உற்று பார்த்தோம்னா வரலாறுலாம் கிடையாது. 26 வேற மாதிரிங்கிறார். டிவிகே வெர்சஸ் இல்ல, அதுதான் நீங்க கட்சி ஆரம்பிச்ச இல்ல, நீங்க கட்சி ஆரம்பிச்சா கூட அப்படிதானே சொல்லுவீங்க. நீங்க இல்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அதனால திமுக ஆட்சியில இருக்கு, அதுக்கு மாற்று அண்ணா திமுக தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களே. அது அவங்க ஒரு கட்சிக்காரர்களையும் அதே போல பொதுமக்களையும் ஒரு தூண்டுகோலா இருக்கணும், ஒரு ஊக்கப்படுத்தின அடிப்படையில அந்த கருத்தை எடுத்துக்க முடியும். ஆனா தாவேக்கா அதிமுக கூட்டணியிலன்னு உறுதியாயிடுச்சு இல்ல? இல்ல அது எப்படி நீங்க, அதாவது இப்ப நான் கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச முடியாது. இல்ல அது எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க? தொடருங்க. இல்ல பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில சொல்லிட்டாரு, இன்னும் 10 மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு, 11 மாசம். அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ற நேரத்துல இரும்பு மனிதரெல்லாம் வேற பார்த்து வந்திருக்கீங்க. கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் தான் கட்சியை முடிவு செய்யற விஷயம். நான் அதுக்குள்ள போக இப்போதைக்கு விரும்பல. ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ டைவர்ட் பண்ணுவாங்க நீங்க. நான் சொல்ல வந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு வாக்காளரும் சரி பொதுமக்களும் சரி புத்திசாலிகள். பொதுவாக பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டை சிதற விட மாட்டாங்க. தான் போடுற ஓட்டு பாத்தீங்கன்னா யாரு வீழ்த்துன்னு நினைப்போங்களோ அவங்கள வீழ்த்துன்னு நினைக்கிறது பார்ப்பாங்க. விஜய் உங்க எதிரியா ஜெயக்குமார் சார்? இல்ல நீங்க எப்ப திமுக வீழ்த்துறன்னு நினைக்கும் போது அப்போ திமுகவுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தா அண்ணா திமுக. அப்படி ஓட்டு போட்டாதான் திமுக வீழ்த்த முடியும். இல்லை நாங்க ஓட்டு வேஸ்ட் ஆயிடும், அது நல்லா தெரியும். அதனால அந்த தப்பு எப்போ எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க. அதனால அவங்கவுங்க பேசிட்டு போறாங்க, அது அவங்க கருத்து, அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும் மொழிய. ஆனா 31 வருஷம் தமிழ்நாட்டை நல்ல ஆட்சி நடத்தி சட்ட ஒழுங்கை பேணி காத்து மக்கள் போட்டுகின்ற அரசு நிறுவிய அதிமுக அரசு 2026 வரணும் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த எண்ணமா இருக்கும். கடந்த சில வாரங்கள் முன்னாடி வரைக்கும் நீங்க தொடர்ந்து சொல்லி வந்தது விஜய் இங்கே எதிரி இல்லை அப்படின்னு. அவர் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்ச பிறகு, தாவேக்கா தான் தலைமைன்னு சொன்ன பிறகு, இரும்பு மனிதர்லாம் நீங்க பார்த்த பிறகு நிலை மாறிடுச்சு இல்லையே? இப்போ நான் விஜய் பொறுத்தவரை இப்ப எப்போதுமே ஒரு நட்பு ரீதியாக தானே பாக்குறோம். யாரு விரோதின்னு சொன்னா, யாரு எதிரின்னு சொன்னா, இன்னமும் ஒரு நட்பு சக்தியை தான் பாக்குறீங்க. இல்ல இப்போ அவரை பொறுத்தவரை இப்ப எங்களோட நட்பாக தானே இருக்காரு, எதிரி இல்லையே. நீங்க தானே அது மாதிரி ஒரு சித்தரிக்கிறீங்க. நீங்க அந்த மாதிரி எதிரியும் கிடையாது. ஒரு நட்பின் அடிப்படையில எப்போதுமே ஒரு 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 இதாக தான் இருக்காரு ஒழிய, அதுல அவர் கருத்து சொன்னதுக்கு நான் கருத்து சொல்றேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால ஒரு மாயை நீங்க உருவாக்கி நீங்க பண்ணுவாங்க. பொதுவாக எதிரி அதிமுக இந்த கூட்டத்திலே விமர்சிக்கல. அதுக்கு 2 விளக்கம் சொல்றாங்க. ஒண்ணு, உங்களோட கூட்டணிக்கான வாய்ப்பு அவர் இன்னமும் திறந்து வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு புரிதல். இல்ல அதிமுக வாக்க குறி வைக்கிறாரு, விமர்சிக்காம அதிமுக வாக்குல குறி வைக்கிறாரு அப்படிங்கிற 2 புரிதல் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இப்போ விமர்சனம் என்பது பாத்தீங்கன்னா இயற்கையா ஒரு கொடுங்கோல் ஆட்சி கடந்த காலத்துல இருக்கும்போது கடுமையான விமர்சனங்கள் இருக்கும். அதாவது அதிமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு மோசம்,
அதிமுக ஆட்சியில மக்கள் நிம்மதி இல்லை, அதிமுக ஆட்சியில சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதிமுக ஆட்சியில ஊடகங்களுக்கு வந்து கடுமையான அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி, இப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒரு 31 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சின்னும் போது என்ன விமர்சனம் வைப்பீங்க? அந்த விமர்சனம் வந்து வைக்கலன்றதுக்காக வந்து மாற்று சக்தி ஆயிட முடியுமா சொல்லுங்க? ஆனா இன்னைக்கு எங்க தலைவர்கள் இருவரும் தலைவருடைய நல்லாசி, இதே எம்ஜிஆரும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மாவும் சரி, அவர்கள் வந்து இல்லாம தமிழ்நாடு அரசியல் கிடையாது. இன்னைக்கும் வந்து அவங்க மறைஞ்சிட்டாலும் சரி, இன்னைக்கும் அவர்கள் இல்லாம அரசியல் கிடையாது. இன்னைக்கு யாரா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க 2 பேர் சொல்றது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா அந்த இருவரும் தலைவருடைய நல்லாசி எப்படி இருக்கும்? தான் உருவாக்கின கட்சி, தான் கட்டி காத்த கட்சின்னு போது இருவரும் தலைவர்களாம் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் நினைப்பாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஜெயக்குமார் சார். திரு ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்து கேட்டோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.